ஆபரேஷனை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதான் பணம் கட்டியாச்சுல, அது நல்லபடியா நடக்க போகுது. எனக்கு என்னமோ இது சரியா படல. மீனாட்சி, நாளைக்கு நடக்கிற ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. மீனாட்சி, நான் இந்த பணத்தை கொடுத்தது கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இல்ல. நீ உன் அம்மா மேல உயிரே வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்காக மட்டும்தான். மத்தபடி நீ எவ்வளவு நாள் வெயிட் பண்ண சொன்னாலும் நான் வெயிட் பண்ண ரெடி தான். மீனாட்சி, நம்ம அம்மா எழுந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நீ அவங்களுக்காக தள்ளி போட்டேன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கு மேலேயும் தள்ளி போட வேண்டாம். மீனாட்சி, நீ உன் மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிடு. உன் அம்மாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியும். அவங்களுக்கு சீக்கிரம் கான்சியஸ் வந்துடும். நாம கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். மீனாட்சி, சரின்னு சொல்லு மீனாட்சி. சரின்னு சொல்லுமா. இங்க பாரு, இப்ப அம்மா இங்க கூட இருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்திருப்பாங்க. அவங்க இடத்துல இப்ப உனக்காக யோசிக்க நான் தான் இருக்கேன். இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம் மீனாட்சி. நீங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. இது போதுமா? இனிமே எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம். மேரேஜுக்கு டைம் கம்மியா இருக்கிறதுனால ரிசப்ஷனுக்கு முகூர்த்தத்துக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். நாளைக்கு மறுநாள் நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே போய் நாம எல்லா ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஏன் இவ்வளவு அவசரப்படணும்? ஆபரேஷன் முடிஞ்சு அம்மா நல்லாயி வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ணிக்கலாம்ல. மாப்ள சொல்லியா? பைக் எதுவும் வைக்க வேணாம். அது பணம் வேணும்னு சொல்லிடுங்க. என்னையா மாப்பிள்ள இப்படி சொல்ற? ஆபரேஷனுக்கு பணம் வேணும்ல? இல்லையா, அது பணம் கட்டிட்டாங்க. அப்படியா? மீனாட்சியை ரெடி பண்ணிருச்சா? இல்ல, அந்த ஆதி கட்டிட்டாங்க. உனக்கு என்னடி பிரச்சனை? இங்க உன்னை நான் எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கேன். அப்புறம் எதுக்கு இங்க இருந்து தப்பிச்சு ஒண்ணு? நீ தப்பிச்சு ஓடுனதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை ரோட்ல அடிபட்டா தெரியுமா? அது தெரியுமா? அவ இப்ப ஹாஸ்பிட்டல் கோமால இருக்கா.
சொல்றா. சார் அந்த பொண்ணு புவனா தப்பிச்சிட்டா. வாட்? என்னடா சொல்ற? கூல், எப்படி அவளை தப்பிக்க விட்டீங்க? சார் ஜன்னல் வழியா எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டா சார். முட்டாளுங்களா, உங்களை போய் நம்பினே பாத்தியா? இதோ பார், அவன் மட்டும் போலீஸ் கிட்ட போயிட்டான்னு வை, நான் தான்டா ஜெயிலுக்கு போகணும். என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறேன். அவ மட்டும் கிடைக்கல, உங்க எல்லாரையுமே கொண்டுருவேன். வைடா போன். ஓகே சார், ஓகே சார். ராஸ்கல். என்ன மச்சான்? டேய், அந்த போனை தப்பிச்சிட்டாளாண்டா. டேய், அவளை இன்னும் ஏன்டா அடைச்சு வச்சிருக்க? டேய், எனக்கு எப்ப அவ வேணும்னு தோணுதோ அப்போ அவ சாப்பிட்டே முடிச்சிருவான்டா. ஆனா இப்ப அவ தப்பிச்சிட்டாள. வெளியில போய் எல்லா உண்மையும் சொன்னா நீ தான்டா மாட்டுவ. இப்ப என்ன பண்ண போற? டேய், எங்க போற? டேய், வண்டி எடு, வண்டி எடு. டேய், அங்க போறா பாரு. டேய், இன்னைக்கு அவன் உயிரோடவே இருக்க கூடாதுடா. என் கிட்டயே ஆட்டம் கட்டுறாள், அடிச்சு தூக்குறேன் பாரு.